அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை, மரியன்னைக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாள். மேலும் அசிசி நகர் புனித பிரான்சிஸ் இவரை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த நாளில நற்செய்தியின் வாயிலாக பார்க்கிறோம். 72 பேர் 2 பேராக நற்செய்தி பணிக்கு இயேசு ஆண்டவரால் அனுப்பப்பட பணி முடித்து திரும்பி வருகிறவர்களை நினைத்து இயேசு ஆண்டவர் தூய ஆவியால் பேர் உவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே என்று தான் அனுப்பிய சீடர்களிடத்தில் கடவுளது வல்லமை செயலாற்றியதை நினைத்து இயேசு மகிழ்கிறார். மேலும் சீடர்கள் பக்கம் திரும்பி, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனென்றால் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என்று அவர்கள் பெற்ற பேரினை நினைத்து பெருமை கொள்ளுமாறு இயேசு அவரிடத்தில் உரையாற்றுகிறார். இன்று நம்மையும் இயேசு ஆண்டவர் அழைத்து அன்புடுக தனது பணிபுரிய ஒவ்வொரு நாளும் அனுப்புகிறார். நாம் உவகையோடு பணிபுரிந்து திரும்புகிற போது மனம் மகிழ்கிறார், பேருவகை அடைகிறார். பெற்றுக்கொண்ட அருளங்களுக்கு நம்மை நினைத்து பார்க்க சொல்லுகிறார். இப்படி கடவுளது பேரருள் தாங்கின பாத்திரங்களாக ஒவ்வொருவரும் செயல்பட்டு மகிழ இறையாசிர் என்றும் நம்மோடு கூட இருக்கிறது, அதில் மகிழ வேண்டும் என்று சொல்லுகிற செய்தியில் ஒவ்வொருவரும் மகிழ்ந்து ஒவ்வொரு நாளையும் சிறப்பிப்போம். ஆமென்.